என்ன இப்போ ஒரு 4 வருஷமாக பிராமண சமுதாயத்தில் அந்த மோகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். பிராமண கூட்டங்களுக்கெல்லாம் போவார். இன்னும் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் பிராமணன் இல்லை, வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதே இடத்துல ஷூட்டிங்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போ அவர் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொடுப்பாரு. அவருங்க மொத்தம் 3 ஷூட்டிங் பங்களா வச்சுருந்தார். அதில் 2 பங்களாவை அவருடைய பையன் சினிமாவில் நடிக்காங்கிறதுக்காக இழந்துட்டார். அது அவர் கொஞ்சம் மனசு கஷ்டம். அதாவது அவருக்கு கடைசி ஆசைன்னா தன்னுடைய பையனை ஒரு சினிமா நடிகன் ஆகணும்னு நினைச்சாரு. அந்த ஆசை நிராசை ஆகிடுச்சு. அது ஆண்டவன் அவர் ரூபத்தில் கொடுப்பாரு. அதேமாரி ஒரு நல்ல சாவு அவருக்கு. அதாவது எல்லாரோடையும் ஜோக் அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரமெல்லாம் இந்த மாமியெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க வெளியே வந்தாங்க, பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. இன்னைக்கு 80 வயசாச்சு, அவருடைய பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான்.